ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை. எப்போயுமே நம்ம ஃபிஷ் வாங்கினா, மீன் வாங்கினா வெறும் மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு போட்டு அது நிறைய பேர் அதே மாதிரி தான் ஃப்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி இல்லாமல் நிறைய மசாலாத்தூள் எல்லாம் போட்டு செய்யும்போது டேஸ்ட் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மாதிரி மீன் ஃப்ரை செய்கிறதுக்கு ஜிலேபி மீன் 2 பெரிய மீன் 6 துண்டு வந்துச்சு. 6 துண்டு எடுத்திருக்கேன். இப்போ பாதி பாதியாக நடுப்பகுதியில் பாதி பாதியாக கத்தியில் நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். அது மாதிரி நம்ம கத்தியில் பாதியாக நம்ம கீறி விட்டுறணும். அது மாதிரி கீறி விட்டால் தான் மசாலாலாம் நல்லா உள்ளே போய் இறங்கும். அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு 1 ஸ்பூன், லெமன் ஜூஸ் எடுத்துருக்கேன். வேப்பிலை, கொத்தமல்லி இலைகளை நல்லா தண்ணியில் கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி நம்ம மீன் மசாலா போடும்போது அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு கூட மிக்ஸ் பண்ணி அது மாதிரி கூட மீன் ஃப்ரை செய்யலாம். அதுவும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மசாலா பொருள் கார்ன்ஃப்ளவர் மாவு, லெமன் ஜூஸ், அதோட கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி கலக்கி இப்போது இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மீனோட நல்லா கோட் பண்ணணும். மீனில் தடவி வைக்கணும். மீனை இது மாதிரி மசாலாவில் தடவிட்டு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிச்சா சூப்பரான மீன் ஃப்ரை ரெடி. வாங்க இப்போ ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த மசாலாவெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ இதோட கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா லெமன் ஜூஸும் ஊற்றிக்கலாம். நான் இதிலேயே தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய், உங்களுக்கு எண்ணெய் வேணுனாலே நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மீனில் தடவி வச்சிடலாம். இப்போ ஒவ்வொரு பீஸாக மீன் எடுத்து இந்த மசாலாவில் தடவி இந்த தட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ண மசாலா கரெக்டாக இருந்துச்சு. இப்போ 6 பீஸ் இருந்துச்சு. 6 பீஸ்லேயும் நல்லா தடவியாச்சு. இந்த மசாலாவை ஒரு 10 நிமிஷம் இப்படியே வச்சிடலாம். இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறதுனா கூட எடுத்துக்கலாம். நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நீங்கள் இதே மசாலா யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான காய்கறிகள் கூட இது மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி மசாலா ரெடி பண்ணிவிட்டு சிக்கனோட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு 10 நிமிஷம். மட்டன் செய்யணுன்னா மட்டனில் இது மாதிரி மசாலா மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்யுங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மசாலாலாம் மீன் பீசஸ் எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ மீன் பொரிக்க ரெடியாக இருக்குது. இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி இந்த மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிரும். டேஸ்டியாக இருக்கும். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ இதை பொரிச்சிடலாம். ஒரு பக்கம் மீன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் திருப்பி போட்டாச்சு. இது கொஞ்சம் வேகட்டும், வெயிட் பண்ணலாம். பாருங்கள், சூப்பராக மீன் ஃப்ரை ஆகிடுச்சு. இது எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை மீன் வறுவல் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி யூஸ் பண்ணி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.